வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையான சத்தான அடை தோசை. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் 1 கப் இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி, 1 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் கலந்து நல்லா ஒரு 4-5 தடவை தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் இதை நல்லா கழுவிட்டேன். இதை நம்ம ஊற வைக்கணும். ஊற வைக்கும்போது ஒரு 7 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ 2 மணி நேரம் இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த காஞ்ச மிளகாலாம் கிரைண்டரில் போட்டால் ஈஸியாக அரைப்படாது. அதனால இப்போ அதை மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டு இதை அரைப்படுறதுக்காக கொஞ்சமாக இந்த ஊற வச்சதில் கொஞ்சம் எடுத்து இதை நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைப்பட்டுருச்சு. இந்த மாதிரி நம்ம மிக்சியில் மிளகா வத்தலை அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு தோசை கலராகவும் இருக்கும். இப்போ கிரைண்டரில் போட்டால் மிளகா வத்தல் இந்த மாதிரி நைஸாக அரைப்படாது. அதனால மிக்சியில் போடுறது பெஸ்ட்டு. இப்போ மாவை அரைச்சிக்கலாம். இப்போ கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி, பருப்பு, வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டையும் இதோட கலந்து அரைச்சிக்கலாம். இது ரொம்ப கொரகொரப்பாக இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு லைட் கொரகொரப்பு தன்மையோடு இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சிக்கணும். இப்போ இந்த மாவு அரைச்சாச்சு. வேறு பாத்திரத்துக்கு இப்போ மாற்றிக்கலாம். ரொம்ப சீக்கிரம் அரைச்சிடலாம் இந்த மாவு. இப்போ இந்த பாத்திரத்தில் மாவு வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, பொடியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை. இப்போது இதில் பருப்புலாம் நிறைய சேர்ந்துருக்கிறதுனால ஒரு டீஸ்பூன் சீரகத்தை இப்படி கையால் கசக்கி இப்படி சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. நம்மளுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு. இந்த மாதிரி வச்சுட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம தோசை ஊற்றலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ கல்லும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதை ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது மாவு எடுத்து நல்லா கொஞ்சம் ஒரு 2 கரண்டி அளவு மாவு எடுத்து இப்படி ஊற்றிட்டு ரொம்ப மெல்லிசாக ரோஸ்ட் மாதிரி இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நிதானமான திக்னஸில் நம்ம தோசை சுற்றிக்கணும். இதை ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இந்த தோசை சுடணும். நார்மல் தோசையை விட இது குக் ஆகிறதுக்கு டைம் அதிகமாகும். இப்போ நான் சுற்றியும் கொஞ்சம் மேலேயும் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது நல்லா வேகட்டும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிளகா வத்தலை நைஸாக மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால கலர்ஃபுல்லாக இருக்குது தோசை. இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சுற்றி ஊற்றிக்கலாம். இந்த சைடும் நல்லா வேகட்டும். நம்ம தோசையை சும்மா சும்மா திருப்பி போடக்கூடாது, ஹார்டாயிரும். இந்த சைடும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. சுவையான ஹெல்த்தியான அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த அடை தோசையில் நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த அடை தோசைக்கு சைட் டிஷ்ஷாக அவியல் இல்லைன்னா தேங்காய் சட்னி, அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, இது எல்லாமே ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன். இந்த அடை தோசை ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.